இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. இது நான் பாரம்பரிய முறையில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வரேன். அந்த மெத்தடை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். இதை வச்சு அரைச்சிக்க போகிறேன். முதல்ல கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை சேர்த்து அரைச்சிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா குழம்புக்கு அரைக்கிற மசாலா 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 5 சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு சின்ன பீஸ், ஒரு 4 பல் பூண்டு. இதுக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதை அரைச்சி வச்சுக்கணும் தனியாக. இங்கே பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 பட்டை போட்டு தாளிக்க போகிறேன். ஒரு 3-4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதை போட்டு தாளிக்க போகிறேன். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். புளி ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் அதில் சேர்க்குறேன். ஏன்னா இந்த தக்காளி கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காக புளி சேர்த்துக்கிறேன். கம்மியான அளவு புளி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம வைக்கணும். ஏன்னா உருண்டை போட்ட உடனே குழம்பு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக குழம்பு கூட்டும் போதே கொஞ்சம் நீர்க்க அப்படியே தண்ணியாக கரைச்சி குழம்பு கூட்டிக்கணும். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல பருப்பு, இந்த 2 பருப்பையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை அரைச்சி எடுக்கணும். நம்ம பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணியே இல்லாமல் போட்டு அரைங்க. ஊறி இருக்கிற தண்ணியே போதும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அதில் சேர்த்து அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, உப்பு, பச்சை மிளகாய், சோம்பு போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை உருட்டிக்கலாம். உருண்டை உருட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழம்புல போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். சின்ன சைஸாகவே உருட்டிக்கோங்க, லெமன் சைஸுக்கு. அதுக்கு மேலே பெருசாக உருட்டினீங்கன்னா உள்ளுக்குள்ளார வேகாமல் போயிடும். அதனால் நல்லா ஒரே ஷேப்பாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சு போட போகிறதில்ல, பச்சையாக தான் குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால் விரிவு விடாமல் நல்லா அமுக்கி பிடிச்சி உருட்டி வைங்க. இப்படி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை உருட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் துருவல், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கசகசா, பட்டை, ஒரு கிராம்பு, சோம்பு சேர்த்துக்குவோம். தக்காளி, இதையெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு மசாலா அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம முதல்ல குழம்பை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விடலாம். இதை எடுத்துக்கலாம். அதோட 2 டம்ளர் தண்ணி விட்டு
கரைச்சி வச்சுருக்கேன் புளியை, அதை சேர்த்துக்கிறேன். அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இதை சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். இப்போவே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா எது குறையுதோ, காரமோ உப்போ, அதை இங்கேயே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கங்க குழம்ப. பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச குழம்பை நம்ம இதை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ உருண்டையை சேர்த்துக்கலாம். தள்ளி தள்ளி போடுங்க. ஒரு 5-6 உருண்டை போடுங்க. அது நல்லா வெந்து மேலே வந்த பின்னாடி திருப்பி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டுச்சுன்னா உடஞ்சிரும். உருண்டை பூரா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு உருண்டை கூட உடையலை, அப்படியே முழுசாக இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம ரொம்ப கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது. இன்றைக்கி நான் சாதத்தோட பருப்பு உருண்டை குழம்ப சேர்த்து சாப்பிட போகிறேன். அது கூட வாழைக்காய் பொடி மாஸ் சேர்த்து சாப்பிட போகிறேன். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் என் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்ப ஒரு சிலர் உருண்டையை வறுத்து செய்கிறாங்க, ஒரு சிலர் இட்லி சட்டியில் வேக வச்சு செய்கிறாங்க. அது ரெண்டுத்தை விட இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஏன்னா அது பச்சையாக உருட்டி போட்டிருக்கிறதுனால இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் ஏறி இருக்கும். குழம்போட ப்ரிப்ரேஷனே நான் வேறு மாதிரி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது போன்ற சமையல் குறிப்புகள் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கிட்ட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.